ஹலோ ஆல். இதுக்கு முன்னாடி நம்ம ரியாக்ஷன் ஆஃப் கிளைகால்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம ரியாக்ஷன் ஆஃப் கிளிசரால் பார்க்க போகிறோம். கிளிசரால்னால் எப்படி இருக்கும்? CH2OH CHOH CH2OH ப்ரோப்பேன் 1,2,3 ட்ரை ஆல். இதுதான் நம்ம கிளிசரால் சொல்லுவோம். இந்த கிளிசராலை நம்ம நைட்ரேஷன், டீஹைட்ரேஷன், ஆக்சிடேஷன் அந்த மாதிரி ரியாக்ஷன் கூட இது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளிசராலை எடுத்துக்கிட்டு கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கூட நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நைட்ரிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன நடக்கும் அப்படின்னா, கிளிசராலை நைட்ரிக் ஆசிட் கூட கான்சன்ட்ரேஷன் H2SO4 ப்ரெசன்ஸில் நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் வெளியேறும்னு சொல்கிறாங்க. அந்த 3 மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் வெளியேறிட்டு ட்ரை நைட்ரோகிளிசரால் TNG அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நைட்ரிக் ஆசிட்னா HNO3. இந்த HNO3-ஐ HONO2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே 3 செயின் இருக்கிறதுனால 3 மாலிக்யூல் நம்ம எடுத்துக்கலாம். இது கான் H2SO4 கூட ட்ரீட் பண்ணும்போது கவனிங்க, இங்கே இருக்கிற 3 மாலிக்யூல் ஆஃப் OH போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய H எல்லாம் தூக்கிடும். அப்போ என்ன நடக்கும்? 2 H ஒரு O. ஸோ 3 மாலிக்யூல் ஆஃப் H2O வெளியில் போயிடும். இப்போ 3 மாலிக்யூல் ஆஃப் H2O போயிடுச்சுன்னா மீதி உள்ள ப்ராடக்ட் அப்படியே எழுதுங்க. CH2O NO2. மொத்தம் 3 NO2 இருக்கும். சரிங்களா? இங்கே CHO NO2 CH2O NO2. சரிங்களா? இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, 3 நைட்ரோ இருக்கிறதுனால ட்ரை நைட்ரோ கிளிசரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் ஷார்ட்டாக TNG அப்படின்னு சொல்லுவாங்க. இது IUPAC நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சப்ஸ்டியூஷன். அப்போ சப்ஸ்டியூஷனுக்கு பேர் வச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 இடத்துலையுமே NO2 சப்ஸ்டியூட்டாக இருக்குது. அப்போ 1,2,3 நைட்ராக்சி, NO2 ப்ளஸ் ஆக்சிஜன் இருக்கிறதுனால நைட்ராக்சி 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப், எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஏன் 1,2,3 ட்ரை நைட்ராக்சி ப்ரோப்பேன் இதோட IUPAC நேம். அடுத்தது டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால் பார்க்கலாம். இப்போ டீஹைட்ரேஷனில் ஒரு கிளிசராலை எடுத்து நம்ம கான்சன்ட்ரேட்டட் H2SO4 அப்படி இல்லைன்னா பொட்டாசியம் தயோசல்ஃபேட், KHSO4னா பொட்டாசியம் தயோசல்ஃபேட், இது கூட நம்ம ஹீட் பண்ணும்போது இதில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூலெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு அக்ரோலின் அப்படின்னு ஒரு காம்போனண்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அக்ரோலின் அப்படின்னா உங்களுக்கு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், ஒரு ஈத்தீன் காம்பவுண்ட். அது எப்படி கிடைக்கும்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இப்போ கிளிசரால் எடுத்துக்கிறோம். CH2OH CHOH CH2OH இதை KHSO4 வச்சு ஹீட் பண்ணுறோம். இது KHSO4 இருக்கட்டும், H2SO4 இருக்கட்டும், இதெல்லாம் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஒரு
மாலிக்யூல் இருக்குன்னா அதில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூலை அதை ரிமூவ் பண்ணிடும். இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த OHம் இந்த Hம் வெளியில் போயிடும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 2 Hம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு Oவும் H2O வெளியில் போயிடும். அப்போ -2H2O போயிடுச்சுன்னா இந்த OH போகும்போது இங்கே இருக்கக்கூடிய பாண்டை இங்கே கொடுத்துட்டு போகும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இங்கே டபுள் பாண்ட் ஆயிரும். CH2 டபுள் பாண்ட் CH CH. அதே மாதிரி இந்த Cக்கும் நடுவில் இந்த Oக்கும் இந்த Cக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் H கொடுத்துட்டு போயிடும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டபுள் பாண்ட் வரும். டபுள் பாண்ட் O. இதுக்கு பேர் தான் அக்ரோலின். இதுக்கு IUPAC நேம் வச்சோம்னா 1 2 3 கார்பன் இருக்கிறதுனால இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. 1 2 3 அப்படின்னு வச்சோன்னா ப்ரோப். செகண்ட் பொசிஷனில் ஈன். இந்த செகண்ட் பொசிஷனில் ஈன் இருக்குது. இந்த டபுள் பாண்ட் நம்ம எடுத்துக்க தேவையில்லை, இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்புங்கிறதுனால. இந்த செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 2 ஈன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.